விக்னேஷ் வெளில போங்கன்னு சொல்றேன்ல. இல்ல கையல், இல்ல விக்னேஷ், இப்ப அவர்கிட்ட எது பேசினாலும் இருக்கிற கோவத்துல அப்பதான் பேசுவாரு. அப்புறமா பேசி புரிய வைக்கலாம். சிஸ்டர் அந்த சிஸ்டர் கொடுங்க. நீ வா. இந்தாங்க டாக்டர். ரொம்ப வலிக்குது டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அமைதியா வாங்க. சீக்கிரம் வாடா, மாப்பிளைக்கு ஏதாவது ஆயிருக்கு. வாங்கணும். மேம், இங்க விக்னேஷ்னு ஒருத்தர் கையில் அடிபட்டு. ஆமா சார், ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ணா பார்த்து. கையல், இங்க பாரு, நீ ஃபீல் பண்ணாத. என்னால முடியல எழில். நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. எத்தனை பிரச்சனையை தான் நானும் சமாளிக்கிறதுன்னு தெரியல. விக்னேஷ் என்ன சொன்னாருன்னு பார்த்தல, அவங்க 2 பேரையும் நான் தான் தூண்டி விட்டு பிரச்சனை பண்ண வச்சேன்னு சொல்றாரு. கையல், சரி விடு, அவர் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அன்பு, கையில் அங்க இருக்காடா. கையில் 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 என்னாச்சு கையில்? கையில் மாப்பிள்ளைக்கு இப்ப எப்படி இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கையில என்ன நீ எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? மாப்பிள்ளைக்கு என்னாச்சு கையில? என்ன பதில் சொல்லணும்? எவ்வளவு சொன்னாலும் உன் மண்டையில தான் ஏற போறது இல்லையே. பண்ணதெல்லாம் பத்தாதா? எதுக்கு வந்தீங்க இப்ப 2 பேரும் இங்க? கையில், என்ன மன்னிச்சிட. இப்படி எல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பாரு, நான் பிரச்சனை பண்ணணும்லாம் அங்க போகல. சமாதானம் பேசலாம் தான் போனோம். அதான் பார்த்தனே நீங்க பண்ண சமாதானத்தை. ஏய், சமாதானம் பண்ண யாராவது குடிச்சிட்டு போவாங்களா? இல்ல கீழே தள்ளி விட்டு கைய உடைப்பாங்களா? ஐயோ இல்ல கையில, அது எதிர்பாராத விதமா நடந்தது. மாப்பிள்ள அன்பு அடிச்சிட்டாரா? நான் என்ன ஏதுன்னு சும்மா தடுக்க போனேன். ஏய், உன் காரணத்தை தூக்கி குப்பையில போடு. உன்னை போய் திருந்திட்ட, பொறுப்பானவனா மாறிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல, அப்படி நம்பினது என்னோட முட்டாள்தனம்னு இப்பதான் எனக்கு புரியுது. கையல், விடு. இப்ப பேசி என்ன ஆக போகுது? நீ டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? விக்னேஷ் எப்படி பேசுறாருன்னு பார்த்தல. ஏற்கனவே இவன் பண்ண பிரச்சனையால தான் தேவியோட வாழ்க்கையை கேள்விக்குறியா நிக்குது. இப்ப சமாதானம் போய் பேசுறேன்னு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருக்கான். எனக்கு என்ன பண்ணி சரி பண்றதுனே தெரியல. இவங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும். ஐயோ அப்படிலாம் இல்ல கையில. மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஐயோ விடு கையல், இப்ப பேசி எதுவும் மாற போறது இல்ல. அவர்கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம், வேற வழியே இல்ல. பேசவே விட மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் என்னத்த பேசி புரிய வைக்கிறது? விக்னேஷ் இப்படி பேசுறாரு. ஐயோ, வேதவழி அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன யோசிப்பாங்கன்னே தெரியல. அவங்க நினைச்சாதான் பயமா இருக்கு. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, கிளம்புங்க. கையில அக்கா, ஐயோ விக்னேஷ், விக்னேஷ், விக்னேஷ். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேம். இங்க விக்னேஷ் சொல்லி ஒருத்தர் அடிபட்டு வந்தாராமே, எங்க இருக்காரு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க மேம். தேங்க்யூ. என் புள்ள கைய உடைச்சு படுக்க வச்சுட்டாங்களே. ஐயோ விக்னேஷ். ஏய், பட கொலகார பாவிங்களா? என்னடா பண்ணீங்க என் பிள்ளைய? சொல்லுங்கடா, என்ன பண்ணீங்க? அத்தை கொஞ்சம் நிதானமா இருங்க. யாரும் வேணும்னு பண்ணல. சின்ன கை கலப்புல விக்னேஷ் தவறி விழுந்ததுல அடிபட்டு. நான் அப்புறம் அசிங்கமா ஏதாவது கேட்ட போறேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு தெரியாம நடந்துருச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கியா நீ? ஐயோ அத்தை, திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ அத்தை, என்னடி பாவம் பண்ணா என் பிள்ளை? எதுக்கு இப்படி அவன் மேல கொலவெறி பிடிச்சு அலையறீங்க? அத்தை,
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்க ஏய் நீ பேசாதடா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கழுத்தை பிடிச்சு அப்படியே குடிக்கிறவா பார்த்து. உன்னை குடிக்கிறவா. கோவப்படாம நான் அப்படிதாண்டி கோவப்படுவேன். ஆனா ஒண்ணு, உன் அண்ணன் தம்பி 2 பேரோட சாவு என் கையால தான். இங்க பாருங்க, இது ஹாஸ்பிடல். ஏன் கத்துறீங்க? எழில் ஏய், நான் கத்துறதா உனக்கு பெருசா தெரியுதா? என் புள்ள கைய உடைச்சிருக்காங்க, அது உனக்கு பெருசாவே தெரியலையா? இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியல. வீட்டு மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம என் புள்ள கைய உடைச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி இவனுங்க என்னைக்காவது உன்னோட கையை காலு மூஞ்சி எல்லாம் உடைக்கல, நான் ஒரு அப்பனுக்கு பொறுக்கலடா. புரிஞ்சுக்க. அத்தை ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படித்தாண்டி பேசுவேன். எனக்கு வர கோவத்துக்கு இவனுங்க 2 பேரையும் அப்படியே கொலை பண்ணணும் போல தோணுது. விடுங்க அத்தை. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன பேச விடுங்க ப்ளீஸ். மூர்த்தி, அன்பு, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பாக்க இவங்க டென்ஷன் ஆயிட்டே இருப்பாங்க. நீங்க ஏய், கிளம்புங்க. இல்ல தயவு செஞ்சு கூட்டிட்டு போடா. நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு போயிடுறேன். அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. டேய், சொல்ல விடுறா. அத்தை, சொன்னாதானே அத்தை, அவங்களுக்கும் தெரியும். அத்தை இது தெரியாம நடந்த ஒண்ணுதான். அவங்க சார்பா நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அடச்சே, எல்லாம் பிளான் பண்ணிட்டு இப்ப மன்னிப்பு வேற கேக்குறியா? இனிமே உங்க குடும்பத்துக்கு மரியாதையே கிடையாதுரி. நீங்க யாரு, உங்களால என்ன பண்ண முடியும்னு காட்டிட்டீங்கல, அதே மாதிரி என்னால என்னென்ன பண்ண முடியும்னு நானும் காட்டுறேன். அத்தை, டேய், அண்ணா, நான் எந்த தப்பும் பண்ணலடா. அக்கா பாத்துப்பாங்கடா, அவங்கள்ட்ட வாங்கண்ணே. சொல்லுடா, டேய், நான் சொன்னாதானே அவங்களுக்கு பேசாம வாங்க. புரியும். டேய், தனோ, அத்தை மூர்த்தி ஏதோ சம்மந்தி அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு போயிருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதுன்னு ஒரு வார்த்தை கேளு. நேரம் ஆக ஆக அங்க என்ன நடக்குதுன்னு நினைச்சு மனசு பதப்பதைக்குது. அத்தை பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அத்தை. அவர் கொஞ்சம் பொறுமையா பேசி புரிய வச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத்தை அண்ணனை பார்த்து சமாதானப்படுத்தி பேச அன்பும் போயிருக்கான். ஆமா, பண்றது எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இப்ப சமாதானம் பண்ண போயிருக்கானா? அம்மா எதுக்கு இப்ப வெடுக்கு வெடுக்குன்னு வார்த்தையை விடுற? நீ சும்மா ரெடி. என்னோட பயமும் பதட்டமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஹேமா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எதுக்கு இப்ப ஷாலினி எது பேசினாலும் மூஞ்சி காட்டுற? நான் அப்படிதாண்டி. இவங்களால தானே நம்ம குடும்ப நிம்மதியா போயிடுச்சு. சம்மந்தி அம்மாவும் மாப்பிளையும் தேவி எப்படி உட்கார வச்சிருக்காங்க. என்னம்மா? அத்தை விடுங்க அத்தை. ஏன்? அது என்னவோ சரிதான். நான் எதுக்கு தேவையில்லாதவங்க கிட்ட தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசணும்? நான் மூர்த்திக்கு உன்னை ஃபோன் பண்ணணும்னு சொன்னனா இல்லையா? முதல்ல ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. இதோ பண்ற அத்தை. அனு போய் போன் எடுத்துட்டு வா. சரிம்மா. ஷாலினி என்ன பாத்துன? விடு. விடு, நான் போறேன். என்ன நடக்க போகுது? நீ போ, நான் போறேன். ஏய், அம்பே, அமைதியா எதுக்கு வாண்ணே கை நீ. பிடிச்சிட்டு வர? டேய், இரு, நான் போறேன். இரு.